பச்சை பசேல்னு இருக்குதுங்க. வால்பாறை 43. மக்களே, வால்பாறை நாங்கள் நிற்கிது பாருங்க. யாராவது இருந்தாங்கன்னா என்னமா கடிச்சிச்சு? கட்டைப்பூச்சியா? வழக்கம் போல் நாங்கள் தான் கடைசி. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் இட் வித் நிவி. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி வால்பாறை ட்ரிப்போட பார்ட் 3. இதில் வந்து நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வால்பாறைக்கு வந்து கிளம்பியாச்சு. போகிற வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அழகாக வந்து இருந்தது. எங்கே பார்த்தாலுமே க்ரீனிஷாக இருந்தது, தென்னை மரமாக இருந்தது. நம்ம அந்த ஒரு ட்ராவலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெரப்பி மாதிரி இருந்தது. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணாலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பறந்து போயிடும். அந்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தாலுமே தென்னை மரம் அந்த மாதிரி இருந்தது. இப்போ ஊரில் வந்து ஒரு பார்ட்டில் வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இல்லை, ஊரே ஃபுல்லாகவே தென்னை மரமாக க்ரீனிஷாக அப்படி தான் வந்து இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. நீங்கள் நம்மளோட டாப் ஸ்லிப் விலாக், பொள்ளாச்சி விலாக்லாம் பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பொள்ளாச்சினாலே இளநீ ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும். நம்ம இப்போ ஒரு இளநீ கடைக்கு தான் வந்து வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் டைம் தான் இருந்தாலும் இளநீ குடிச்சிடலான்னு வந்திருக்கோம். எவ்வளவு இருக்கு? 5 ரூபா தானே இருக்கு. சும்மா சொன்னேங்க. இளநீ வந்து 50 ரூபா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய இளநீ, ஆனால் ரொம்பவே நல்லா இருந்தது. பொள்ளாச்சி இளநினாலே நல்ல ஃபேமஸ்ஸு. சில இடத்துல வந்து அந்தமான் இளநின்னு வைப்பாங்க, பொள்ளாச்சி இளநின்னு வைப்பாங்க. பொள்ளாச்சி இளநீ வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், நல்லா இருந்தது. ஸோ அது குடிச்சிட்டு வந்து நம்ம இப்போ வந்து வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஆழியார் டேம்னு சொல்லுவாங்க. இங்கே நீங்கள் உள்ளே லெஃப்ட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா ஆழியார் டேம் உள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். நாங்கள் போகல, ஆனால் வந்து சைடில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக குக்கும்பர்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்ணும் இல்லையா. நம்ம பட்ஜெட் ட்ரிப்புன்றதுனால கண்டிப்பாக சின்ன ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இந்த பிரவீன் டீ ஸ்டால் அப்படின்னு எழுதியிருக்கிறது இல்லையா. ஸோ அதில் வந்து ஃபுட்டு வந்து நல்லா இருக்குன்னு இன்னொரு கடையில் வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் அங்கே போனோம். ஆனால் சுட சுட வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹோட்டல்லலாம் போடுவாங்களா அந்த மாதிரி வந்து போட்டாங்க. ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நம்ம வந்து இப்போ ஆனைமலை டைகர் ரிசர்வ், அதாவது வால்பாறையோட பேஸ்மெண்ட் அங்கே வந்து வந்தாச்சு. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆழியார் டேம். நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, அந்த இடத்துலையே நீங்கள் நிறுத்தி பார்த்துருந்தாலும் நீங்கள் அந்த வழியாகவும் போகலாம். நாங்கள் நிறுத்தலை. ஆனால் அதோட வியூ வந்து பாருங்கள். வால்பாறையை வந்து 7th ஹெவன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, 7வது சொர்க்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழியார் டேம் தான். இது வந்து நீங்கள் அந்த வால்பாறை மலையில் ஏறுறீங்க இல்லையா, அது ஏற ஏற ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இதோட வியூ வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். நான் உங்களுக்காக வந்து ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வியூ வந்து கிடைக்கும். நாங்கள் வந்து சும்மா இங்கே கொஞ்சம் நின்றுட்டு வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணோம். ஸோ எடுத்துகிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி வேகமாக நாங்கள் கிளம்பிட்டோம். எங்களை மாதிரியே நிறைய பேரை வந்து அங்கே வீடியோஸில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. அந்த மார்னிங், அந்த சில்னஸ், அந்த லைட்டாக ஒரு வெயில், அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. வால்பாறைனாலே வந்து வைல்டு லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இருக்கும். அந்த மூமெண்ட்ஸ், வைல்ட் மூமெண்ட்ஸ் வந்து நிறையவே இருக்கும். எலிஃபெண்ட்டாக இருக்கட்டும், லெப்பர்ட்ஸ் அதாவது சிறுத்தைங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரியான அனிமல்ஸ்லாம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னும் நிறைய இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்தது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து அதை நான் சொல்கிறேன். இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது. அந்த பிளேசஸையும் காமிச்சு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் கனெக்டபுளாக இருக்கும். அதனால தான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மங்கி ஃபால்ஸ். இதுக்கு முன்னாடியே வந்து ஃபால்ஸ் இருந்திருக்கும், அங்கே நம்ம போல். மங்கி ஃபால்ஸ் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸான ஃபால்ஸ். ஸோ அதனால் வந்து இங்கே தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஸ்மிருதி வந்து ஆஸ் யூஷுவல் ஃபால்ஸை பார்த்தாலே எக்ஸைட் ஆகிடுவாங்க. அவங்களோட ரியாக்ஷன் நீங்களே இதில் பாருங்கள். இப்போ வரைக்கும் நார்மலாக இருக்காங்க.
இப்போ பாருங்க எப்படி ஓடுறாங்கன்னு. ஃபால்ஸ்ன்னு வந்துட்டாலே இவங்கள வந்து நம்ம சேஸ் பண்ணி ரன்னிங், சேசிங் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து நாங்கள் ஃபால்ஸ்க்கு வந்தது. ஆனால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல. மனுஷன் அவங்க ஒரு ஈவு இறக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நல்ல வேலை வழியில துண்டு காய போட்டிருந்தாங்க. அதனால இருக்க ட்ரெஸ்லேயே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அன்னைக்கு வந்து ஓரளவுக்கு க்ரௌடு தான். தண்ணி வந்து பயங்கர சில்லுன்னு இருந்தது. உள்ள வச்சா என்ன ஆகும்? உரைச்சி வரகா போக வேண்டியதான். வெளியே நின்று ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். அப்பா அப்படி தாங்க இருந்தது. ஆனால் ஸ்மிருதி வந்து அது எதுக்குமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ் இந்த மாதிரி தண்ணி இருக்க இடம்னா வந்து ரொம்ப இமோஷ்னலி கனெக்டடாக இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஸோ அதனால் வந்து கிஸ் கேட்டவுடனே கொடுத்துட்டா. இல்லைன்னா அடிக்கடி நமக்கு அது கிடைக்காது. அதனால் அதையுமே நான் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த நீல்கிரிஸ் லாங்கூர் மங்கீஸ்னு சொல்லியிருப்போம்ல, அந்த மாதிரி இது வந்து சிங்கவால் குரங்கு, அந்த மங்கி தான் இது. இது வந்து நம்ம நிறைய ஜூஸ்லலாம் பார்த்துருப்போம். ஆனால் இங்கே வந்து நிறையவே இருந்தது இந்த மாதிரி மங்கீஸ். அதை தான் கேப்சர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சைடில் நம்ம ரோட் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்தது. அங்கேயுமே நிறைய பேர் வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் இந்த மலையோட லுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. ஏன்னா சுற்றியுமே ஹில்ஸ் தான் வந்து இது. நம்ம இந்த ஊட்டி மசினக்குடிலாம் போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஹில்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதோட கண்டினியூவேஷன் தான் இது எல்லாமே. இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏறுறப்பவே உள்ள பெண்டில் வந்து எவ்வளோ அழகாக வந்து தெரியுது பாருங்கள். அதே மாதிரி வால்பாறை ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டிரைவிங்க்கு ஃபர்ஸ்ட் பிகினராக இருக்கீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நிறைய பெண்ட்ஸ் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 40 பெண்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி மேலே போக போக ஒரு சில ரோட்ஸ் அந்த 30th பெண்ட் அந்த மாதிரிலாம் போகும்போது ரொம்ப ஃபாகியாக இருக்கும். நம்மளுக்கு வந்து வியூவே முன்னாடி போகிற வண்டியே வந்து தெரியாது. அதுவுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி நீங்கள் போகிற வழியிலேயே வந்து என்னென்ன ஸ்பாட்ஸ் பக்கத்தில் இருக்குன்றது காட்டுவாங்க. இப்போ பாருங்கள் சோலையார் அணை அப்படின்லாம் காட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். நீங்கள் வேணும்னா அங்கங்கே நிறுத்தி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பாருங்கள் இந்த டீ பிளான்டேஷன்ஸ் அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய டீ குட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களுமே இங்கே வந்து நம்ம பார்த்தோம். அங்கங்கே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ரோட்லேயே ஸ்டால் மாதிரி போட்டு ஃபுட்டுலாம் வந்து சேல் பண்ணுவாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டே போனோம். கொஞ்சம் ஹைட் வந்த உடனே நம்ம வேறு ஒரு ஊருக்கே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அந்த வெதராக இருக்கட்டும், இல்லை அங்கே உள்ள பிளான்ஸாக இருக்கட்டும், அந்த ரோட்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகிறத என்னால் விசிபிளாக பார்க்க முடிஞ்சுது. இந்த இடம் வந்து ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. அந்த 7th ஹெவன்னு சொல்கிற மாதிரி சொர்க்கம் மாதிரி இருந்தது இந்த இடம். நாங்களுமே நிறைய ஷார்ட்ஸ்லாம் எடுத்தோம், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், நல்லா இருந்தது. இங்கே வந்து ஒரு குட்டி ஹால்ட்டை போட்டுட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கினோம். 30 ருபீஸ்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூஸ்வலாக இது வந்து மேக்ஸிமம் 15-20 ருபீஸ் தான் வரும். இங்கே 30 ருபீஸ். பட் ஓகே, டெய்லி நம்ம வாங்க போகிறது இல்லை இல்லையா? டேஸ்ட் வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்லாம் கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் நம்ம வந்து ரீல்ஸ் வந்து ட்ரை பண்ணோம். 1, 2, 3 அது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்தாரு. நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் என்ன தான் டைம் கன்சியூம் ஆனாலுமே ஓரளவுக்கு ஏஸ்தட்டிக்காக ட்ரை பண்ணி ரீல்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் லிங்க்குமே இங்கே கொடுக்குறோம், முடிஞ்சால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து நான் எதுவுமே சொல்லவே வேணாம், நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு. ரொம்ப சில்லுன்னு இருந்தது. அந்த வெதருக்கு, அந்த டிரைவிங்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். ரொம்ப பெரிய பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு இல்லை. இது ஃபுல்லாகவே டீ பிளான்டேஷன் தான் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் இந்த மாதிரி பிளேஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வரேன். ஊட்டி கொடைக்கானல் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அங்கே ரொம்ப இப்போல்லாம் ரொம்ப டென்ஸ் பாப்புலேஷன் ஆகிடுச்சு. ஆனால் வால்பாறை வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் கேட்டகரியில் தான் வந்து வச்சுருக்காங்க. இதை பற்றி நம்ம பேசுவோம். அதே மாதிரி இந்த இடத்த வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பயங்கர ஃபாகியாக இருந்தது. இது வந்து ஒரு 30th பெண்டுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே எங்களுக்கு இந்த முன்னாடி போகிற பஸ்ஸை ஃபாலோ பண்ணி தான் வந்து நாங்களே போனோம். இல்லைனா முன்னாடி போகிற வெஹிக்கிளே வந்து தெரியலை. நான் கேப்சர் பண்ணும்போது கூட எனக்குமே இது வீடியோவில் தெரியுதா அப்படின்றதே எனக்கு டவுட்டாக தான் இருந்தது.
ஆனால் எப்படியோ அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் வந்து போய் பஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த 30 செகண்ட் பெண்ட் வரைக்கும் க்ராஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அப்புறம் சரி எங்கேயாவது நிறுத்தி ஏதாவது சாப்பிட்லாம் சூடாக அப்படின்னு இருந்தது. ஏன்னா அந்த ஃபாகுக்கும் குளிருக்கும் அந்த வியூ பாயிண்ட்ஸ்க்கு வந்து வேறு லெவலாக இருந்தது. அப்போ தான் வந்து லெஃப்டில் வந்து நாங்கள் இந்த கடையை வந்து பார்த்தோம். அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டு. நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலேயே பெஸ்ட்டு என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா நான் இதை வந்து சொல்லுவேன். இந்த அக்கா கடையில் வந்து பஜ்ஜி நாங்கள் சாப்பிட்டது கணக்கே கிடையாது, ஏன்னா அவ்வளோ சாப்பிட்டோம். அப்புறம் நூடுல்ஸ் வந்து சாப்பிட்டோம், சுட சுட வந்து கொடுத்தாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களுமே ஹில் ஸ்டேஷன் போனால் நூடுல்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்கிறத விட அது ஏதோ கொஞ்சம் ஒரு 10 டைம்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம டேஸ்ட் தெரியும். இப்போ வந்து நம்ம 34th பெண்டில் வந்து இருக்கோம். இதில் வந்து ஒரு சில இடத்துல வந்து ரோடு இறங்குற மாதிரி இருக்கும், ஒரு சில இடத்துல ஸ்டீப்பாக ஏறுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸாக தான் வந்து எனக்கு வந்து இருந்தது. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம 40 பென்ஸ் வந்து தாண்டி வந்துட்டோம். ஆனால் இன்னுமே வால்பாறைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து போகணும். இந்த சவுண்டு நீங்கள் கேட்டிங்களா? அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த இடம். அதனால தான் அதோட லைவ் சவுண்டை நீங்களும் கேட்கணும்னு சொல்லி அதை அப்படி விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஊர் மாதிரி வந்தது, ஒரு டவுன் மாதிரின்னு வச்சுக்கோங்க, பஜார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான். இவங்க இந்த ஹில்லில் இருக்க எல்லாருமே வந்து ஷாப்பிங், துணி, காய்கறி இந்த மாதிரி எதாவது வாங்கணுன்னா இங்கே தான் வரணும் போல் இருக்குது. இது வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, யானைலாம் வந்து நைட்டு இறங்கி கடையை உடைச்சிருச்சு, இந்த மாதிரி காய்கறி கடையெல்லாம் அட்டாக் பண்ணிடுச்சு, அந்த மாதிரி இடம் தான் இது. ஸோ அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம இப்போ மெயினான இந்த வால்பாறை சுற்றி உள்ள அந்த பிளேசஸ்க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நிஜமாகவே சொர்க்கம் மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவே இருந்தேன். இங்கே ஃபோட்டோ எடுக்கலாமா, அங்கே எடுக்கலாமா, இது சூப்பராக இருக்குல்ல, அந்த மாதிரி. ஒரு சில வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களோட சேனல்லையே, ஷார்ட்ஸில் இல்லை இன்ஸ்டாவில் வந்து பார்த்துருப்பீங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சவுண்டு. அப்புறம் நாங்கள் இருக்கும் போதே வந்து லைட்டாக மழைலாம் வந்தது, அது எல்லாமே கூட நாங்கள் வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் வால்பாறை ஃபார் யூ. ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு பக்கத்துலேயே வந்து சின்ன கல்லாறு ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் தூரம் போகணும். இங்கே வந்து கூழாங்கல் ஆறுன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கே எங்கேயாவது வண்டி பார்க் பண்ணிவிட்டு தான் கூழாங்கல் ஆறுக்கு வந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் போயிருந்தப்போ அவ்வளோ மழை கிடையாது, அதனால் அந்த ஃபால்ஸ் அந்த ஆறுலேயுமே ரொம்ப கம்மியாக தான் வந்து தண்ணிலாம் போச்சு. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த டீ பிளான்டேஷன்ஸ்க்கு ஈக்குவலாக தண்ணி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். ஆக்சுவலாக நான் வந்து உள்ளே இறங்கலை, ரொம்ப சில்லுன்னு இருந்தது. யாருன்னு தெரியல, அவங்க தான் வந்து ஸ்மிருதியெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க கூட தான் வந்து ஸ்மிருதி வந்து நின்றுட்டுருக்கா. சூப்பராக இருந்தது. இப்போ அந்த ஒரு ஹைட்டு தெரியுது இல்லையா, அந்த டீ பிளான்டேஷன், அது வரைக்குமே வந்து தண்ணி போகும். நான் பார்த்துருக்கேன் அந்த வீடியோஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்ன், ஸ்வீட் கார்ன் வந்து வாங்கினோம். அப்புறம் வேர்க்கடலை வந்து வாங்கினோம் சைடில். ஆனால் ஸ்வீட் கார்ன் வந்து 50 ருப்பீஸோ 60 ருப்பீஸோ சொன்னாங்க. ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா யூஸ்வலாக 20 or 25 ருப்பீஸ் வரும், ஆனால் இது வந்து 60 ருப்பீஸ்னால் ரொம்ப அதிகம்தான். அப்புறம் இந்த தேயிலை தோட்டத்துக்குள்ளே வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த கேப்சர் வந்து பாருங்கள், சவுண்டு கேளுங்க. அதான் சொன்னேன் சூப்பராக இருக்கும். இப்போ ரைம்ஸ் கேளுங்க. ஸ்மிருதிக்கு என்ன தெரியுதோ இல்லையோ, ஆனால் மழை வந்தால் கண்டிப்பாக இந்த ரைம்ஸ் வந்து பாடிடுவாங்க பை டிஃபால்ட். அது வந்து அவங்க மைண்டில் அப்படி இருக்க போட்டிருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த மழையோடு சேர்ந்து இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. நான் எத்தனை வாட்டி அழகாக இருக்குதுன்னு சொன்னாலுமே பத்தாது. ஏன்னா வால்பாறை வந்து அவ்வளோ அழகு. அந்த மாதிரி ஒரு அழகை வந்து நம்ம நேரில் போய் பார்த்தா தான் வந்து தெரியும். நான் ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருக்கேன், ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு வந்து நேச்சரை வந்து பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடிஞ்சதை வந்து நான் இந்த இடத்த வந்து சொல்லுவேன்.
வைல்ட் அனிமல்ஸ் வந்து நாங்கள் ஆக்சுவலாக டாப் ஸ்லிப் போகும்போதே வந்து எங்கள்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, வால்பாறை போனோடனே குழந்தையெல்லாம் கீழே இறக்கி விடாதீங்க. ஏன்னா ஒரு 2 டேஸ் முன்னாடி தான் வந்து ஒரு லெப்பர்ட், அதாவது சிறுத்தை வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு ஆற்று ஓரத்தில் வந்து வச்சுட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து குளிச்சிட்டு இருந்திருப்பாங்க போல் இருக்கு, அவங்க அம்மா. அவங்க வந்து ஆற்றுல குளிச்சிட்டு இருந்தப்ப குட்டி குழந்தை இல்லையா, 6 மாதமோ என்னமோ சொன்னாங்க. அந்த குழந்தைய வந்து சிறுத்தை கழுத்துலேயே கடித்து இழுத்துட்டு போயிடுச்சு. அப்புறமா அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து குழந்தைய வந்து காப்பாற்றிருக்காங்க. ஆனாலும் அது கழுத்தில் கடிச்சனால குழந்தை இல்லையா, அதனால் அந்த குழந்தை வந்து தவறிடுச்சு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் குழந்தைய மட்டும் கீழே இறக்கி விட்டுறாதீங்க, அங்கே வந்து ரொம்ப இந்த சிறுத்தைலாம் வந்து அசால்ட்டாக நடமாடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கேட்கும்போது பயமாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் எதுவுமே ஸ்பாட் பண்ணலை. பாப்பா ஹாப்பியா? பாப்பா ஹாப்பி? ஹாப்பி சொல்லுங்க. ஹாப்பி. இந்த மாதிரி வந்து அப்பப்போ வந்து நான் வந்து அவளை செக் பண்ணிக்குவேன், பாப்பா ஹாப்பியா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது அவங்க மைண்டில் வந்து பதியணும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம், நேச்சர்கிட்ட இருந்தால் வந்து நமக்கு வந்து ஹீலிங் வந்து அதிகமாக இருக்கும், அது எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். அப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து நான் ஒரு பெரிய ஒரு பைசனோ எலஃபண்ட்டோ நினச்சி நாங்கள் வந்து நிறுத்தினோம். அசைதா என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. பைசன் லிட்டரலாக அந்த இடத்துல யானையே கூட்டமாக நின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியூவில் தான் வந்து தெரியும். நம்ம ஸ்லோவாக போனோன்னா மேபி நம்மளால் நிறைய அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண முடியும். அதே மாதிரி நாங்கள் போயிருந்த டைம் வந்து நாங்கள் வந்து நவம்பர் மந்தில் வந்து போயிருந்தோம். நவம்பர் 2 if I'm not wrong. நவம்பர் மந்தில் வந்து போயிருந்தோம். அந்த டைம்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து சீசன் டைம் இல்லைம்மா, இந்த ஹில்ஸ்லேருந்து இப்போதைக்கு அனிமல்ஸோட நடமாட்டம் கம்மியாக தான் இருக்கும், பக்கத்து ஹில்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இப்போ சின்ன கல்லார் ஃபால்ஸ் வந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எங்களுக்கு வந்து 60 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். மேபி 4 வீலர் அண்ட் 2 அடல்ட்ஸ் இருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் 60 rupees. அந்த அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த சின்ன கல்லாறு செக் போஸ்ட் தாண்டி போகிற வழியில் வித்தியாசமாக கலராக பூத்திருந்த பூ உள்ள மரங்கள்லாம் வந்து நாங்கள் பார்த்தோம். அப்புறம் அந்த வீடுங்களே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதே மாதிரி விரல் விட்டு எண்ணிடலாம் இங்கே எத்தனை வீடு இருக்குது அப்படின்றது. அந்த செக் போஸ்ட்டு தாண்டதுக்கே ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட சிறப்புஞ்சி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா வந்து வருஷம் ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து மழை வந்துக்கிட்டே இருக்குமா. அதனால் வந்து அங்கே அந்த அட்டைப்பூச்சி சொல்லுவாங்கள்ல, அட்டைப்பூச்சினா நார்மல் ட்ரெயின் பூச்சி இல்லை, அட்டைப்பூச்சி பிளாக் கலரில் குட்டியாக இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி, அந்த பூச்சி வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குமா. எங்களுக்குமே வந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே வந்து நடந்தது. சின்னதில்லை, கொஞ்சம் பெருசு தான். நாங்களே கொஞ்சம் பேனிக் ஆகிட்டோம். அந்த இடம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்கே வந்து அந்த சின்ன கல்லாறு ஃபால்ஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து என்னென்னா அந்த கல்லுலாம் இருக்கிற அந்த ஃபால்ஸ் கிட்ட நீங்கள் போகணும் அப்படின்னா கிட்டத்தில் போக முடியாது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து போகலாம். ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப தூரம் வந்து நடக்கணும், ரொம்ப தூரம் நடக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கிற ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், அதிலலாம் வந்து இறங்கி போய் அதுலேருந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்கே வந்து போகணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பீப்புள் வந்து இருந்த இடம்தான். ஆனால் இந்த அனிமல்ஸ்லாம் நிறைய வருது, யானை அடிக்கடி வருது, சிறுத்தை அடிக்கடி வருதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காலி பண்ணிட்டாங்களாம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 3 ஃபேமிலி தான் அங்கே இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அதில் ஒரு ஃபேமிலி வந்து இந்த ஹோட்டல் மாதிரி ஒன்று ரன் பண்ணுறாங்க. மீன் குழம்பு, கொஞ்சம் பொரியல், அப்புறம் ஒரு அப்பளம் மாதிரி ஏதோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆம்லெட்லாம் நாங்கள் தனியாக தான் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் ஒரு சுண்டல் பொரியல் மாதிரி இருந்தது. இது எல்லாமே சேர்த்து 100ன்னு நினைக்கிறேன், 100 rupeesன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. அப்புறம் அவர் வந்து ஸ்டோரிஸ்லாம் சொன்னார், இந்த மாதிரி இங்கே யானை வந்தால் என்ன பண்ணும் அது எல்லாமே சொன்னார். அதே மாதிரி ஃபோன்லாம் வந்து வெளியே ஒரு பாக்ஸ் மாதிரி கட்டி விட்டு அதில் தான் வச்சுருக்காங்க. வீட்டை சுற்றி வந்து கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களாம். யானை வந்தால் வந்து தகரத்தில் அந்த பாட்டில் பட்டு சவுண்டு கேட்குறப்போ இவங்க வந்து வெளியே வந்து வெடி போடுறதோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த அனிமல்ஸ் வந்து விரட்டுவாங்களாம். இது வந்து ஆக்சுவலாக ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு 3 ஃபேமிலி தான் வந்து இருக்காங்க. முன்னாடி நிறைய பேர் இருந்திருப்பாங்க போல் இருக்கு. இப்போ எல்லாருமே வந்து டவுனுக்கு போயிட்டதா அப்படின்னு சொன்னாங்க.
இப்போ வந்து நம்ம இன்னும் நடந்து போயிட்டு தான் இருக்கோம் அந்த ஃபால்ஸ் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக என்னென்னா நாங்கள் தான் லாஸ்ட் அங்கேருந்து வந்ததில் அங்கே உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் அப்புறம் ஒரு வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் இருந்தார், அவங்க 2 பேர், அப்புறம் நாங்கள் எல்லோரும் தான் வந்து லாஸ்ட்டாக வந்தோம். ஒரு மாதிரி பயங்கர அமைதியாகிடுது அந்த டைமுக்கு. ஆனால் அந்த டைமுக்கே வந்து எல்லா அனிமல்ஸுமே மலையிலேருந்து இறங்கி வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க, இப்போ இருக்கவங்களாம். லாஸ்ட்டில் வந்தது நாங்கள் மட்டும்தான். ஆனால் என்னோடய ஃபோன் வந்து அப்போன்னு ஆஃப் ஆகிடுச்சு. அப்புறம் மீதியெல்லாம் நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஃபோனில் தான் வந்து கேப்சர் பண்ணேன். இங்கேருந்தே வந்து இறங்கி நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே தான் நடந்து போகணும். ஆனால் இதில் என்னென்னா இந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாகவே அட்டைப்பூச்சி இருக்கும்னு வந்து சொன்னாங்க. மேபி நீங்கள் முன்னாடி ஏதாவது ஆயின்மெண்ட் மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை போட்டுட்டு அந்த இன்செக்ட்ஸ் ரெப்பலண்ட்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். நாங்கள் வந்து என்ன ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கி போனோம். ஆனால் எங்களுக்கு ஒரு சம்பவம் நடந்தது, அதை நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன். அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படி தான் இருந்தது அந்த ஃபால்ஸு. அதை எல்லாமே பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டு சரி அட்டைப்பூச்சி ஏதாவது அட்டாக் பண்ணியிருக்கான்னு வர வழியில் தான் பார்த்தா பாப்பா காலில் பயங்கர ப்ளட்டு. அப்புறம் இறங்கி எல்லாமே பார்த்தா ஒரு குட்டியாக பிளாக் கலரில் அந்த ஃபோட்டோவில் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று காலில் இருந்தது. ஆனால் ப்ளட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னே எங்களால் கெஸ் பண்ண முடியல. ஏன்னா பூச்சி எடுத்தாச்சு, காலில் வந்து நல்லா கழுவி துணியெல்லாம் வச்சு தொடச்சாச்சு, இருந்தாலும் அந்த ப்ளட்டு வந்து வந்துகிட்டே இருந்தது. என்னம்மா கொச்சிச்சு? கட்டைப்பூச்சியா? ஓகேவா பாப்பா இப்போ? ஓகே, அவள் ஓகேன்னு சொல்லிட்டா. ஆனாலும் பிளட் வந்து ஸ்டாப்பே ஆகலை. அப்புறம் நாங்கள் போகிற வழியில் டிராக்டரில் ஒருத்தர் போனார், அவரெல்லாம் நிறுத்தி நாங்கள் வந்து கேட்டோம். அவர் வந்து நாங்கள்லாம் டெய்லி இந்த அட்டைப்பூச்சியிலே தாம்மா இருக்கோம், அது அப்படி தான் வரும் கொஞ்சம் நேரத்துக்கு, நீங்கள் பேப்பர் கிழிச்சு வைங்க அப்படின்னு வந்து சொன்னார். அப்புறம் நாங்கள் பேப்பர் கிழிச்சு வச்சோம், இருந்தாலும் அது கொஞ்சம் நேரம் வந்துகிட்டே தான் இருந்தது பிளட்டு. அப்புறம் எப்படியும் ஒரு 2 வாரம் கிட்ட அந்த இடம் பிளாக்காகவே தான் இருந்தது அவளுக்கு. அப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. நாங்கள் தான் வந்து கடைசியாக வந்து போயிட்டுருக்கோம், எங்கள் வண்டி மட்டும்தான் போயிட்டுருந்தது. ப்ளஸ் வந்து இந்த அட்டைப்பூச்சி கடி, அப்புறம் அந்த நேச்சர் நாங்கள் பார்த்தது, இதெல்லாமே வந்து வால்பாறையோட ஒரு ஞாபகங்களாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது இறங்குறப்போ. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான வால்பாறை மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆணுச்சு. அண்ட் வந்து இது ரொம்பவே ஒரு மெமரபிளான ட்ரிப்பாக தான் வந்து இருக்கும். நாங்கள் வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இன்னும் வால்பாறை போகாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you all in a different video. Until then, tada, bye bye from Nivi. Take care. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.